எங்க போய் முறையிடுறது சங்கம் சார்பாக டிஒய்எஃப்ஐ சார்பாக நீதி கேட்டு போராட்டம் உரிமை கேட்டு போராட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் வீடியோ அலுவலம் முன்பு குறிஞ்சிப்பாடியில் நடக்கிறது டிஒய்எஃப்ஐ சார்பாக கீழ் வடக்குத்து கிராமத்திற்கு அடிப்படை வசதி கேட்டு ஆர்ப்பாட்டம் இது போராட்டம் 25 12 மாசத்துல 13ஆம் தேதி ஒரு பெரியவங்க ஒருத்தங்க இறந்துட்டாங்க. இறந்ததுனால நாங்க என்ன பண்ணிட்டோம், சரி எங்க தொழிலாளர் தானே அப்படின்னு போய் நாங்க 100 நாள் வேலை திட்டத்திற்கு இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம பார்க்க வேண்டியது இருக்கு. நாங்க ஜனநாயக முறையில இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த போராட்டத்தை திருப்பி இந்த ரோட்ல உட்கார்றதுக்கு 2 நிமிஷம் எங்க வழங்க வடக்குத்து கிராமம் சாதாரண ஏழை அப்பர்கள் இங்க வருத்தப்பட்டு பேசினாங்க. பலருக்கு முடி கொட்டி போச்சு. அப்படிப்பட்ட அநியாயமான அப்படிப்பட்ட எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை ஏற்று அரசு அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் குறிஞ்சிப்பாடி ஒன்றிய நிர்வாகமும் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி குறிஞ்சிப்பாடி ஒன்றிய அலுவலகம் முன்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது மனிதனுக்கு அடிப்படையான தேவை 3 இருக்கு. அதாவது உணவு, உணவு, இருக்க இருப்பிடம், உடுக்க துணி. இந்த 3 தான் மனிதனுடைய அடிப்படை தேவை. இந்த நாகரிக உலகத்துல இந்த 3 முக்கியம். ஆனா அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி குறிஞ்சிப்பாடி ஒன்றிய அலுவலகம் முன்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது மனிதனுக்கு அடிப்படையான தேவை 3 இருக்கு. அதாவது உணவு, தெருவில் நின்று போராட வேண்டிய ஒரு அவலமான நிலை தமிழ்நாட்டுல வடக்குத்து கிராமத்துல இங்க நடக்குது அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம், இந்த மாவட்டத்தோட நிர்வாகம், ஊராட்சி, இந்த கிராமத்தில் இருக்கிற பெரியோர்கள், இளைஞர்கள் ஒண்ணு சேர்ந்து தமிழ்நாட்டு அரசாங்கமோ, இங்க இருக்கிற எம்எல்ஏவோ, எம்பியோ, இந்த மாவட்ட கலெக்டரோ ஆளுக்கு 15 லட்சம் கொடுங்கன்னு நாங்க கேட்கல. எல்லாருக்கும் வீட்டு மனை போட்டு நல்ல வீடு கட்டி கொடுங்கன்னு நாங்க இப்ப கேட்கல. இப்ப கேட்கறது என்ன தெரியுங்களா? வடக்குத்து கிராமத்துல குடிக்க தண்ணி இல்ல. குடிக்க தண்ணி கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த உயர் கிணறு டேங்க் பழுதடைந்து மிகப்பெரிய சிதிலமடைந்து இருக்கிற இந்த சூழல்ல குடிப்பதற்கு நல்ல குடிநீர் இல்ல. தமிழ்நாட்டோட அரசாங்கமே, கடலூர் மாவட்ட நிர்வாகமே, குறிஞ்சிப்பாடியினுடைய ஊராட்சி ஒன்றிய நிர்வாகமே குடிக்க குடிநீர் கொடுங்கன்னு இன்னைக்கு நேற்று இல்ல, கிட்டத்தட்ட 6-7 மாதம் காலம்